சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். மார்ஸ் மீடியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த ஜோதிட ஆன்மீக பயணத்தை நாம தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள். நம்ம மார்ஸ் மீடியா குடும்பம் இன்னும் பெருசா வளர உங்க ஒவ்வொருத்தரோட ஆதரவும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது மாதிரி ஆழமான பதிவுகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த பதிவுகளையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு ஒரு சந்தோஷமான செய்தியோட உங்களை பார்க்க வந்திருக்கேன். நவக்கிரகங்கள்ல ரொம்ப அழகானவர், நம்ம வாழ்க்கையில சொகுசுக்கும் சுகபோகத்துக்கும் காரணமான சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு அவரோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையறாரு. இதுவரைக்கும் மேஷராசில இருந்தவர் இப்போ தன்னோட பலம் முழுவதையும் காட்ட போறாரு. ஆட்சி பலம் பெற்ற சுக்கிரனால இனி வரப்போற காலங்கள்ல பல ராசிகளுக்கு ராஜயோகம் காத்துக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். குறிப்பா சொல்லணும்னா, கல்யாணத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கும் புதுசா வீடு வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு பொற்காலம். சுக்கிர பகவான் அவரோட சொந்த வீடான ரிஷபத்துக்கு வர்றதால பொதுவாவே கலைத்துறை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் பெரிய மாற்றங்கள் வரப்போகுது. பணம் உங்க கையில தாராளமா புழங்கும். முடங்கி போன காரியங்கள் எல்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் அதிகமாகும். நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரும். இதுவரைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சதுக்கெல்லாம் இப்போ கைமேல் பலன் கிடைக்க போறத நீங்களே பார்க்க போறீங்க. இந்த பெயர்ச்சியால ஆடம்பர பொருட்கள் சேர்க்கை உங்களுக்கு அதிகமாவே இருக்கும்னு சொல்லலாம். புதுசா நகைகள் வாங்குறது, ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு மனசு ரொம்ப உற்சாகமா இருக்கும். வெளியூர் பயணங்கள் மூலமா உங்களுக்கு லாபகரமான சில ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பிருக்கு. அதே சமயம் சிலருக்கு புதுசா காதல் அரும்புறதுக்கும் வாய்ப்பிருக்கு. வாழ்க்கையில ஒரு புது வசந்தம் வீசப்போகுது. மொத்தத்துல சொல்லணும்னா, இந்த சுக்கிர பெயர்ச்சி உங்களோட அந்தஸ்தையும் கௌரவத்தையும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போகுது. இதனால கிடைக்க போற வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். அன்பான கடகராசி நேயர்களே, உங்க ராசிக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படுற 11வது இடத்துக்கு சுக்கிர பகவான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னிக்கு இடப்பெயர்ச்சியாகிறாரு. மேஷ ராசியிலிருந்து கிளம்பி தன்னோட சொந்த வீடான ரிஷப ராசிக்குள்ள நுழையிற இந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்ற வீச போகுதுன்னு தான் சொல்லணும். பொதுவாகவே சுக்கிரன் 11ஆம் இடத்துல அமர்றது கடகராசிக்காரங்களுக்கு கைமேல் பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். இதுவரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போற காலமா இது கண்டிப்பா இருக்கும். உங்க வாழ்க்கையில இனிமே எல்லாமே ஏறுமுகமா தான் இருக்கும். அதனால நீங்க இப்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிடலாம். சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று உங்க ராசிக்கு லாப வீட்டுல அமர்றதால தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு சூழல் இப்போ உருவாக போகுது. ரொம்ப நாளா இழுபறியா இருந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இல்லனா கோர்ட் கேஸ் விவகாரங்கள் இப்போ உங்களுக்கு சாதகமா முடியும். அரசாங்கம் வழியில நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த அனுமதிகள் இல்லனா லோன் வசதிகள் இப்போ எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். சமூகத்துல உங்களோட அந்தஸ்து இப்போ பல மடங்கு உயரும். பெரிய மனிதர்களோட நட்பு உங்களுக்கு தேடி வரும். இதனால உங்களுடைய பலம் அதிகமாகி மத்தவங்க முன்னாடி நீங்க ஒரு கெத்தான ஆளா இப்போ வலம் வருவீங்க. பொருளாதார ரீதியா பாத்தீங்கன்னா, இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு லாட்டரி அடிச்ச மாதிரி தான் இருக்கும்னு ஜோதிட ரீதியா தெரியுது. சுக்கிரன் தன்னோட முழு பலத்தோட இருக்கிறதால வருமானத்துக்கு இப்போ எந்த குறையும் இருக்காது. பணப்புழக்கம் ரொம்பவே தாராளமா இருக்கும். பல வழிகள்ல இருந்து உங்களுக்கு பணம் வந்து சேரும். இதனால உங்களுடைய பழைய கடன்கள் எல்லாம் சீக்கிரமாவே அடைஞ்சிரும். புதுசா சேமிப்புல முதலீடு செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சரியான நேரம். அதனால தாராளமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆடம்பரமான பொருட்களை வாங்குறதுக்கு யோகம் இருக்கு. ஒரு புது கார் இல்லனா தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கு. தொழில் மற்றும் வியாபாரம் செய்யற கடகராசி நேயர்களுக்கு இந்த ஒரு மாசம் ரொம்பவே சுறுசுறுப்பான ஒரு காலமா இருக்க போகுது. உங்களுடைய தொழிலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நீங்க போட்ட பிளான் இப்போ சக்சஸ் ஆகும். வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. புதுசா கிளைகள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தைரியமா இப்போ ஆரம்பிக்கலாம். லாபம் உங்க கையை இப்போ மீறி கொட்டும். கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு பார்ட்னர்ஸ் கூட இருந்த மனக்கசப்பெல்லாம் நீங்கி இப்போ தொழில்ல ஒரு நல்ல இணக்கம் உண்டாகும். ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி தொழில்ல இருக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா பெரிய ஆர்டர்கள் கிடைக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு ஆபீஸ்ல இதுவரைக்கும் இருந்த வேலைப்பளு இப்ப படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். மேலதிகாரிகள் உங்களை பாராட்டுவாங்க. நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த ப்ரமோஷன் ஆர்டர் இப்போ உங்க கைக்கு வந்து சேர்றதுக்கான அறிகுறிகள் ரொம்ப தெளிவா தெரியுது.
சம்பள உயர்வுக்காக நீங்க போட்ட மனு இப்ப மேலிடத்துல ஏத்துக்கப்படும். இதனால உங்களுடைய பொருளாதார நிலைமை இன்னும் கொஞ்சம் உயரும். சக ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருப்பாங்க. இதனால கஷ்டமான வேலைகளை கூட நீங்க இப்போ ஈஸியா முடிச்சிடுவீங்க. புது வேலை தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்துல ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கும்னு தான் சொல்லணும். உங்களுக்குள்ள இருந்த பயம் மற்றும் தயக்கங்கள் எல்லாம் இப்போ காணாம போகும். காரியத்துல ரொம்ப உறுதியா இருந்து வெற்றியை பிடிப்பீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகமாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர்றது மூலமா ஒரு பெரிய மன அமைதி உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமா உங்களுக்கு சில நல்ல செய்திகள் வந்து சேரும். அது உங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆரோக்கியத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இப்போ காணாம போய் நீங்க ரொம்ப தெம்பா உணர்வீங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்த நேயர்களுக்கு இந்த பெயர்ச்சி யோகமான பலன்களை அள்ளித் தரப்போகுதுன்னு சொல்லலாம். உங்களோட நட்சத்திரத்துக்கு அதிபதி சனி பகவானாக இருந்தாலும் சுக்கிரனோட நட்பு உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். உங்களோட திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் மக்கள் மத்தியில கிடைக்கும். வீட்ல விசேஷமான பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். தடைப்பட்ட கல்யாண காரியங்கள் இப்போ ரொம்ப வேகமா நடக்கும். சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த சிக்கல்கள் நீங்கி இப்போ உங்க பேர்ல புது வீடு வாங்குறதுக்கான யோகம் இருக்கு. ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சி பொறுமையையும் அதே சமயம் பெரிய வெற்றியையும் தேடித்தரும். நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கற ஆலோசனைகள் இப்போ ரொம்பவே எடுபடும். இதனால உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. உங்களோட பேச்சுல ஒரு வசீகரம் பிறக்கும். இதனால பிரிஞ்சு போன நண்பர்கள் கூட இப்போ உங்களை தேடி வந்து பேசுவாங்க. அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருந்த இழுபறிகள் நீங்கி இப்போ உங்களுக்கு சாதகமான முடிவுகள் வரும். வெளியூர் பயணங்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பயணங்கள் மூலமா உங்களுக்கு சில முக்கியமான லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. பெண்களுக்கு இந்த பெயர்ச்சி காலம் ரொம்பவே ஜாலியான ஒரு காலமா அமையப்போகுது. மனசுல இருந்த பாரம் குறையும். உங்களுடைய தேவைகளை கணவர் புரிஞ்சுகிட்டு நிறைவேற்றி வைப்பாரு. குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவும். புதுசா நகை நட்டுக்கள் மற்றும் பட்டுப்புடவைகள் வாங்கறதுல நீங்க ரொம்ப பிஸியா இருப்பீங்க. ஷாப்பிங் போறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் அமையும். வேலைக்கு போற பெண்களுக்கு ஆபீஸ்ல தனி மரியாதை கிடைக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏத்த பதவி உயர்வு இப்போ கண்டிப்பா வரும். மாமனார் மாமியார் வழியில் இருந்த சிக்கல்கள் தீர்ந்து இப்போ ஒரு இணக்கமான சூழ்நிலை உங்க குடும்பத்துல உருவாகும். மாணவ மாணவிகளுக்கு படிப்புல ரொம்பவே ஆர்வம் பிறக்கும். பாடங்களை ரொம்ப கவனமா கவனிச்சு படிச்சு நல்ல மார்க் எடுப்பீங்க. ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களோட பாராட்டு உங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தை கொடுக்கும். இதனால உங்களோட தன்னம்பிக்கை இப்போ கூடும். விளையாட்டு போட்டிகள் மற்றும் கட்டுரை போட்டிகள்ல கலந்துக்கிறவங்களுக்கு மெடல் மற்றும் சர்டிபிகேட்டுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. உயர்கல்விக்காக நீங்க ஆசைப்பட்ட கல்லூரியில இடம் கிடைக்கும். இதனால உங்களுடைய எதிர்காலம் இப்போ ரொம்ப பிரகாசமா அமையும். நண்பர்களோட சேர்ந்து படிக்கிறது உங்களுக்கு பாடங்களை இன்னும் சுலபமா புரிஞ்சுக்க ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இப்போ பெரிய பயம் எதுவும் தேவையில்லைன்னு தான் சொல்லணும். பழைய நோய்கள்ல இருந்து படிப்படியா குணமாகி நீங்க ரொம்ப புத்துணர்ச்சியா இருப்பீங்க. முகத்துல ஒரு தனி பொலிவு வரும். ஆனா வெளியூர் சாப்பாட்டை கொஞ்சம் தவிர்த்துட்டு வீட்ல சமைச்ச சுத்தமான உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. சுக்கிரன் லாபத்துல இருக்கிறதால ஸ்வீட்ஸ் அதிகமா சாப்பிட தோணும். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மத்தபடி உடம்புல ஒரு தெம்பு இருக்கும். எதையும் உற்சாகமா செய்யற அளவுக்கு இப்போ உங்களுக்கு எனர்ஜி நிறைய கிடைக்கும். இந்த சுக்கிர பெயர்ச்சியால உங்களுக்கு லாபம் அதிகமா வர்றதுனால செலவுகளும் அதுக்கேத்த மாதிரி கூடவே வரும். பெரும்பாலும் சுப செலவுகளா தான் இருக்கும். அதாவது வீட்டு விசேஷத்துக்காக இல்லனா தங்கம் வாங்கறதுக்காக பணத்தை செலவு பண்ணுவீங்க. ஆனாலும் ஆடம்பரமான வாழ்க்கைக்காக யோசிக்காம செலவு பண்றதை கொஞ்சம் தவிர்த்துட்டா சேமிப்பு உங்களுக்கு எதிர்காலத்துல உதவும். வரவுக்கும் செலவுக்கும் ஒரு பிளான் போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் உங்க கையில இருக்கிற பணத்தை நீங்க சரியா கையாள முடியும். தேவையில்லாத ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம இருந்தாலே இந்த ஒரு மாசம் நீங்க ஒரு பெரிய பணக்காரரா ஆகிடலாம். கடகராசிக்காரங்களுக்கான நட்சத்திர பலன்கள்னு பார்த்தா புனர்பூசத்துக்கு நிம்மதியும், பூசத்துக்கு செல்வமும், ஆயில்யத்துக்கு புகழும் இப்போ கிடைக்க போகுது. சுக்கிர பகவான் தன்னோட ஆட்சி வீட்ல இருக்கிறதுனால கடகராசி நேயர்களுக்கு இது ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். உங்க ராசிக்கு எத்தனாவது இடத்துல கிரகங்கள் இருந்தாலும் சுக்கிரனோட இந்த பயிற்சி உங்களை முன்னேற்ற பாதைக்கு கூட்டிட்டு போகும். அதனால எந்த ஒரு புது காரியத்தையும் தைரியமா ஆரம்பிங்க. கண்டிப்பா அதுல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். கிரகங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு முழுமையா இருக்கிறதால நீங்க நினைச்சது எல்லாம் இப்போ நடக்கும்.
பரிகாரம்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்காரங்க வெள்ளிக்கிழமை அன்னிக்கு அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம். மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ மாலை சாத்தி நெய் தீபம் ஏத்துங்க. இது உங்க செல்வ நிலையை இன்னும் உயர்த்தும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சுமங்கலி பெண்களுக்கு உங்களால முடிஞ்ச தானத்தை கொடுக்கறது உங்களுடைய தோஷங்களை போக்கும். உங்க ராசிக்கு அதிபதி சந்திரன் என்பதால் வெள்ளை நிற ஆடைகளை அதிகமா பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கும். வீட்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சர்க்கரை பொங்கல் செஞ்சு நெய்வேத்தியம் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுங்க. அது இன்னும் சிறப்பை தரும். கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறப்போ நீங்க எதை தொட்டாலும் அதுல ஒரு லாபம் இருக்கும். ஆனா அந்த லாபத்துல ஒரு பகுதியை மத்தவங்களுக்கு உதவியா செஞ்சா அந்த புண்ணியம் உங்களுக்கு இன்னும் பெரிய நன்மைகளை தரும். உங்க ஜாதகத்துல இருக்கிற தசா புத்திக்கு ஏத்த மாதிரி பலன்கள்ல சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் பொதுவான பலன்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். வரப்போற இந்த பெயர்ச்சியை சரியா பயன்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில ஒரு பெரிய இடத்துக்கு போக முயற்சி பண்ணுங்க. உங்க எல்லா ஆசைகளும் நிறைவேறவும் ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதே போன்று மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.